ஹலோ டெகீஸ், வெல்கம் பேக் டு டிவிசி. OnePlus-ஓட 12 சீரிஸ் பற்றி பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. மெயினாக அதோட டிஸ்பிளே செக்மெண்ட் பற்றியும் ப்ராசர் செக்மெண்ட் பற்றியும் பயங்கரமாக ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ப்ராசர் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3rd ஜென்ரேஷன் சிப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிப்புக்கு பல விதமான ஒரு ஹைப் இருக்குது. ஏன் அப்படின்னா அது A17 பயோனிக்கோட பெட்டராக இருக்கும், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மார்க்கெட்டோட ஒரு பவர்ஃபுல்லான சிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. தென் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் பேசணும். அதே நேரத்தில் இதோட டிஸ்பிளேஸ் பற்றி வேற ஒரு மாதிரி ஒரு சம்பவமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, இந்த ஃபோன் எப்போ வந்து குளோபலாக லான்ச் ஆகும், இந்தியாவுக்கு வந்தால் என்ன மாதிரியான ப்ரைஸிங்கில் வரும், எப்போ வரும், இந்த மாதிரி பல விஷயங்களோட தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போது. இந்த OnePlus 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அதோட அஃபிஷியல் லுக்கை பற்றி பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகலை. சில லீக் இமேஜஸ் ஆன்லைனில் ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருந்தாலும் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக அந்த லுக்கை எங்கேயுமே அவங்க மென்ஷன் ஆக விடலை. ரொம்ப ஹைடாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹைடாக தான் இருக்குது. பட் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக ஃபோன் கொஞ்சம் பல்ஜாக இருக்க சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் ஹையர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபோன் கொஞ்சம் வெயிட் அண்டு பல்ஜாக இருக்க சான்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வழக்கமாக பார்க்குற இந்த ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. பட் அதை அப்படியே தோரமாக வச்சுட்டு இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வந்தோம்னா வழக்கமாக நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு பயங்கரமான டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லிட்டு 2K ரெசல்யூஷனில் LTPO டெக்னாலஜியோட டிஸ்பிளேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவலாக 2600 நிட்ஸ் இருக்கக்கூடிய பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். டிஸ்பிளேவே பார்த்தோம்னா 18 டிபார்ட்மெண்ட்ஸில் A+ கிரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. தென் இந்த டிஸ்பிளே பற்றி கிளைம் பண்ணும்போது அவங்க லாஸ்ட் ஜென்ரேஷனாக வந்து OnePlus-ஓட ஏஸ் அந்த சீரிஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதை 1.5K ரெசல்யூஷனில் அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தோம். தென் அதை தொடர்ந்து இதில் பார்த்தோம்னா 2K ரெசல்யூஷனில் டிஸ்பிளே ஓரியன்டாக பல விஷயங்கள் வந்து பெட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. செல்ஃப் இமேஜ் டெவலப்பிங் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க. தென் இமேஜோட குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப லோ எண்டான பவர் எடுத்துகிட்டு இமேஜோட குவாலிட்டிஸை இன்னும் பெட்டராக காட்டும் அப்படிங்கிற கிளைமிங்ஸ் இருந்தது. தென் இது பெட்டராக ஒரு ஏஐ வந்து தனியாக அதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கிளைம் பண்ணுறாங்க. தென் டிஸ்பிளேக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தனியாக ஒரு ஆர்டிக்கலே இருக்குங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் டாப்பான டிஸ்பிளே தர போகிறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. BOE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட அதை கொலாப் பண்ணுறாங்க. ஓப்போ, OnePlus, BOE இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த டிஸ்பிளே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இமேஜ் குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும். பெஸ்ட்டான பவர் கன்சியூமென்ஸ் கம்மியாக இருந்தாலும் பெஸ்ட்டான பிக்சர் குவாலிட்டியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். அண்ட் அவுட்டோர் இன்டோர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் பயங்கரமாக இருக்கும். ஒரு HD கண்டென்ட்டோட வந்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் இந்த ஓவரால் டிஸ்பிளேஸ்லாம் நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிறது தான் OnePlus-ஓட கிளைமிங்காக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லவே வேணாம். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3rd ஜென்ரேஷன் இருக்குது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது ஒரு 3 nm சிப்பாக இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 4 nm தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 8 Gen 2nd ஜென்ரேஷனில் வந்து பயங்கரமான அப்கிரேட் 30% வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸபிள் ஆயிருக்கு. தென் ரீசெண்டாக தான் இதோட ஆர்டிகல்லாம் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. தென் நமக்கு 8 Gen 2nd ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அடோடோ ஸ்கோரை கம்பேர் பண்ணால் 14 லட்சம் 16 லட்சம் அந்த லெவல் தான் வந்து டச் ஆகிட்டு இருந்தது. பட் இது அப்படியே வந்து 30% இன்க்ரீஸ் ஆகி 21 லட்சம் வரைக்கும் இதோட அடோடோ ஸ்கோர் டாப் அண்ட் வந்து ரீச் பண்ணுது. ஹை பர்ஃபார்மிங் வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. CPU பர்ஃபார்மன்ஸும் இதாக இருக்குது. ஆர்கிடெக்சர்லையுமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செமையான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் என்னன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூ பற்றி பெருசாக என்ன சிப்பை பற்றி சொல்லிட்டாங்க, ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லிட்டாங்க. இந்த ஹீட்டிங் இஷ்யூ பற்றி என்ன அப்படிங்கிறது ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அடுத்த லிஸ்டிங்காக இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இதாக இருக்குது. விவோட X100 Pro, அதுக்கப்புறம் நமக்கு ரியல்மியோட GT 5 Pro, OnePlus-ஓட அந்த 12, ஐக்கூவோட 12 இது எல்லாத்துலேயுமே இந்த சிப் தான் இருக்குது. டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஒரு ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே ஃப்ளாக்ஷிப் எல்லாமே இந்த சிப்போட தான் வந்து வரப்போகுது. தென் பார்க்கலாம் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் எப்படியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேமராவோட ஸ்பெக்ஸுமே வந்து ஓரளவுக்கு ரூமராக வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எதுவுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பிரைமரி ஒரு 50 MP சோனியோட IMX 966 சென்சார், அண்ட் செகண்டாக ஒரு 48 MP, இதுவுமே IMX-ஓட 581 சென்சார். அதுக்கப்புறம் ஒரு 64 MP ஆம்னிவிஷன் 3x ஆப்டிக்கல் ஜூமோட அண்ட் ஹைப்பர் ஜூமோவும் இருக்கிற மாதிரியான 3x ஹைப்ரிட் ஜூமும் இருக்கிற மாதிரியான ஒரு சென்சார்ஸ் வந்து இருக்கும். மோஸ்ட் இதே செட்டப் தான் அப்படியே இதோட X100 சீரீஸ்லையுமே பார்த்த மாதிரி இருந்தது. தென் 3-4 ஃபோன் ஃப்ளாக்ஷிப்ஸில் ஒரே மாதிரியான கேமராஸ் இருக்கிற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் பட் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இந்த பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து 64 MP பெரிஸ்கோபிக் லென்ஸ் இருக்கும்னு கிளைம் பண்ணதும் நல்லா இருந்தது. தென் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பயுமே வழக்கம் போல் பெட்டர் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் அதை ஹைப் கொடுக்கறத விட டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் பயங்கரமாக ஹைப் கொடுக்குறாங்க. பட் 8K வரைக்கும் மெயினாக அதோட ரெசல்யூஷன் கேப்பபிள் பண்ணும் வித் ஓவர்ஸ்க்கான ஸ்டெபிலிட்டியோட அப்படின்னு சொல்லி கிளைமிங்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் இப்போ Android 14ல் 6 ஆக்சிஜன் ஓஎஸோட தான் வந்து ஆக்சிஜன் OS 14 வெர்ஷனோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பரில் லான்ச் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நமக்கு பேஸ் வேரியண்ட்டே ஒரு
512 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துட்டு இருக்கு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஹை எண்ட் பார்த்தோம்னா 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்கிறதுக்கு 24 GB ரேம் அண்டு 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் ஹை எண்ட் வேரியன்ட் இந்தியாவுக்கு வருமானு தெரில. பட் பேஸ் வேரியன்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கான்ஃபிகரேஷனாக ஒரு 12 GB ரேம் 512 GB வந்து பேஸ் வேரியண்ட்டாக இந்தியாவில் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 60,000 ரூபாய் ப்ரைஸிங்கில். தென் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இந்தியாவில் வரதுக்கு பாசிபிள் ரொம்பவே ஜாஸ்தி. ஓவரால் நிறைய விஷயங்கள் லீக்காக இருந்தாலும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு நியூஸ்னு கூட அதோட சோர்ஸ் வந்து சொல்கிற மாதிரி இருந்தது. தென் இதான் ஓவரால் இந்த OnePlus 12 சீரிஸ் பற்றி இருந்த மேட்டராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க.